தாயினும் மேலாய் அன்பு கூர்ந்து தந்தை போல நம் வாழ்வில் உடனிருந்து நம்மை சுமந்து பாதுகாத்த ஆண்டவரின் இனிய திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாவதாக. இந்த ஆகஸ்ட் மாதம் 1வது நாள் காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் கூடி கர்த்தரை ஆராதிப்பதற்காக இணைந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவரையும் தந்தை, மைந்தன், தூய ஆவியராம் திரியேக கடவுளுடைய திருப்பெயரிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த அன்னோதய ஆராதனையை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்கள் அரணும் எங்கள் கோட்டையும் எங்கள் கிடங்குமாயிருந்து ஒரு மாத கால வாழ்விலே எங்களை பாதுகாத்து பராமரித்து எங்களை போஷித்த எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சி நிறைந்த இந்த காலை வேளைக்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உமக்கு மகிமை செலுத்துகின்றோம். நிலையற்ற உலகத்தில் நிலையான உம்முடைய அன்பை பெற்றவர்களாக, உம்முடைய அரவணைப்பை பெற்றவர்களாக, உம்மை புகலிடமாய் கொண்டவர்களாக நாங்கள் வாழ்வதற்கு எதுவான ஆசீர்வாதங்களை உலக வாழ்வில் எங்களுக்கு தந்து எங்களை பாதுகாத்து வருகிறபடி பிறந்ததற்காக உம்மை போற்றுகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, சென்ற ஒரு மாத காலமும் ஆண்டவருடைய தயை, காருண்யம், கேடகம் எங்களோடு கூட இருந்ததே. ஆண்டவருடைய அன்பை நாங்கள் அனுபவிக்க நீர் அருள் செய்தீரே. அவ்விதமே நீர் தந்திருக்கிற இந்த புதிய மாதத்திலும் உம்முடைய துணையோடு இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்வதற்கு எதுவான அனைத்து அனுகூலங்களையும் கற்றுத் தந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய திருச்சபையை ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் சார்ந்திருக்கின்ற கிராமத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இப்போதும் உம்மை ஆராதிப்பதற்காக நாங்கள் கூடியிருக்கிற போது ஆண்டவர் இந்த ஆராதனையினோடாய் மகிமைப்படும். இந்த ஆராதனை எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்விற்கும் எங்களுடைய உலக வாழ்விற்கும் ஆசீர்வாதமாய் அமைந்திட ஆண்டவர் இந்த ஆராதனையை கர்த்தர் பொறுப்பேற்று வழி நடத்தும். உடைய தூய ஆவியரின் பிரசன்னத்தை நாங்கள் ஆராதனையின் வழி உணரவும் திடன் கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு அருள்தார். எங்களோடு கூட இயேசுவின் இனிய திருப்பெயரிலே இவைகளை பணிவாய் வேண்டுகின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனையின் ஆரம்பத்திற்காக கீர்த்தனைகளில் 39வது கீர்த்தனையை பாடுவோம். தோத்திர பாத்திரனே தேவா, தோத்திரம் துதி உமக்கே, நேத்திரம் போல் முழு ராத்திரியும் காத்தாய், தோத்திரம் துதி உமக்கே என்கிற 39வது கீர்த்தனையை பாடுவோம்.
கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 12வது வசனம் முடிய படிக்க கேளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பிய திருச்சபையாருக்கு எழுதிய நிருபம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரையிலும் படிக்க கேளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயுவும் பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது: நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோടെ விண்ணப்பம் பண்ணி, உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறபடியினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவோ வாஞ்சியாயிருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். படிப்பதற்காக தெரிந்து கொண்ட திருமறை பாடம் படித்து முடிந்தாயிற்று. ஆண்டவரே, உமக்கு மகிமை உண்டாவதாக. தலைவணங்கி ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே. ஆமென். ஆண்டவரும் நம்மோடு இருந்து நம் வாழ்வுக்கு வேண்டிய நன்மைகளை குறைவில்லாது நமக்கு அருளி வருகிறவருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே இந்த புதிய மாதத்தின் முதலாவது நாளில் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாகி உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு புகலிடமாய் இருந்து சென்ற ஜூலை மாதம் முழுமையும் நமக்கு தந்த நல்ல ஆதரவுக்காக, அவர் தந்த அனுகூலத்திற்காக, ஆண்டவர் தந்த ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஆண்டவரை போற்றுவோம். கொடுமையான காலங்களில் வைக்கப்பட்டிருக்கிற போது இன்னமும் ஆண்டவருடைய அன்பும் ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் ஆண்டவருடைய வழிநடத்துதலும் நம்முடைய வாழ்க்கையிலே தொடரும்படியாய் நாம் ஜெபத்தோடு நம்முடைய நாட்களை கழிப்போம். நமக்கு புகலிடமாய் இம்மட்டும் இருந்த ஆண்டவர் தானே புதிய மாதத்திலும் நமக்கு வேண்டிய தேவைகளை தந்து நம்முடைய வாழ்வின் உடனிருந்து நமக்கு உதவி செய்கிறவராக இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த அதிகாலை வேளையில் நாம் தியானிப்பதற்கென்று எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி பிலிப்பிய நிருபம் 4வது அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை நான் படிக்கிறேன். பிலிப்பிய 4வது அதிகாரம் 13வது வசனம்: என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. பிரியமானவர்களே, பவுல் அப்போஸ்தலன் அநேகரை கிறிஸ்துவுக்கு என்று சொல்லி
சம்பாதித்த அப்போஸ்தலர்கள் பட்டியலிலே முதன்மையானவராய் விளங்குகிறார். ஏராளமான சபைகளை நிறுவினவர் மட்டுமல்ல, தன்னால் நிறுவப்பட்ட சபையாரை அவ்வப்போது சந்தித்து மீண்டும் மீண்டும் அந்த சபைகள் ஆவிக்குரிய அளவிலும் விசுவாச வாழ்விலும் பெருகும்படியான அநேக ஆதரவான அனுகூலமான ஆலோசனைகளை கொடுத்து நிறைவாய் திருச்சபைகளை வழிநடத்தி வந்தவர் என்பதை திருமறை வழியாக நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. அவ்விதமே நான் படிக்க கேட்ட இந்த பிலிப்பிய புஸ்தகத்தையும் பிலிப்பிய திருச்சபையாருக்கு தன்னுடைய திருப்பணியினுடைய இரண்டாவது பயணத்தின் போது எழுதி அவர்கள் தன்னுடைய திருப்பயணத்திலே, திருச்சபையினுடைய திருப்பயணத்திலே, திருப்பணியிலே உடனிருந்ததால் நன்றி சொல்லி எழுதப்பட்டிருக்கிற ஒரு கடிதமாய் இந்த பிலிப்பிய கடிதம் இருக்கிறது. பிலிப்பிய நிருபத்தை முழுமையும் நாம் படித்து பார்க்கின்ற போது பிலிப்பிய திருச்சபையார் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் உடன் ஊழியக்காரர்களுக்கும் உதவியாயிருந்த அநேக அனுபவத்தை இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கின்றார். அப்படி சொல்லிவிட்டு மிக நேர்மையாக ஆண்டவருடைய அன்பை திருச்சபைக்கு வெளிப்படுத்தும்படியாய் அழகாக சொல்லுகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகின்ற அருமையான ஒரு விசுவாசமான ஒரு வாழ்வை அந்த திருச்சபை யாரும் பெற்றுக்கொள்ள, இன்னமும் கிறிஸ்துவினுடைய அன்பிலே வேரூன்றும்படியான ஒரு ஆணித்தரமான அனுபவத்தை எடுத்துரைக்கிறதை நாம் காண முடிகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்வென்பது பலவிதமான கடினங்களை நாம் சுமந்து தாண்டி வருவதற்கு உரியதாய் இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நாம் பிரவேசிக்கின்ற இந்த வாழ்வு நம்முடைய வாழ்க்கையிலே சற்றேனும் எண்ணி பார்க்க முடியாத ஒரு வாழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஒரு நாளும் மறக்க முடியாது. ஆண்டவருடைய ஆலயத்திற்குள் உடனிருந்து ஆராதிப்பதற்கு வாய்ப்புகள் அநேக நேரம் நமக்கு கொடுக்கப்பட்ட போது ஆண்டவருடைய ஆலயத்தை விட்டு வெளியிலே நின்றோம். இன்று உண்மையிலே நம்முடைய வாழ்வு ஆலயத்திற்கு வெளியே இருந்து ஆராதிக்கக்கூடிய சூழலும், ஆண்டவருடைய ஆலயத்திலே கூட முடியாத ஒரு சந்தர்ப்பமும் இந்த நாட்களிலே நமக்கு தரப்பட்டதாக இருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்திலே அழகிய ஆலயங்களை கட்டி அதிலே அமர்ந்திருந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்த போது, அங்கும் இங்கும் நின்ற போது, இந்த நாட்களிலே ஆலயத்திற்குள் வரலாம் என்று சொல்லி நாம் எண்ணுகிற போது அந்த வாய்ப்புகள் கிடைக்கப்பெறவில்லை. அநேக விஞ்ஞான கண்டுபிடிப்புகள், மருத்துவ உதவிகள் இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த நாட்களிலே நம்முடைய ஒரு சிறிய காய்ச்சலுக்கு கூட மருந்துகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நாம் வாஞ்சித்தாலும் அதை பெற்றுக்கொள்ள முடியாத சூழலில் நாட்களிலே வைக்கப்பட்டிருக்கின்றோம். நெருக்கமும் சஞ்சலமும் நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் தூரே நிற்கிறதுமான ஒரு காலத்திலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். திருச்சபையாருக்கு பவுலடியார் பிலிப்பிய திருச்சபையாருக்கு சொல்லுகிற போது அழகாக சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று. இந்த அனுபவத்தை அவர் திருச்சபைக்கு சொல்லுகிற சூழலை நாம் பார்க்கின்ற போது அவர் எல்லா நிலைகளிலும் தன்னிறைவு பெற்ற ஒரு மனிதனாக, நேர்த்தியான ஒரு அனுபவத்தை தன்னுடைய வாழ்விலே அனுபவித்தவராக இந்த பகுதியை சொல்லியிருக்கிறதை நாம் காண முடிகிறது. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் படிக்கிற போது அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே சற்று சிந்தித்து உணர்வதற்கு ஏதுவான, ஒரு மன நிறைவடைவதற்கு ஏதுவான ஒரு வழிகாட்டியாய் அமைகிறது என்பதை நாம் அறியலாம். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்று அழகாக திருச்சபையாருக்கு தன்னுடைய விசுவாச அனுபவத்தை குறித்து மன நிறைவோடு இங்கு எடுத்து காண்பிக்கிறதை நாம் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, உலக வாழ்வு எப்போதும் இந்த நாட்களிலே
தேடுதலை முன்வைத்து காணப்படுகிறது. சம்பாதித்தவர்கள் மேலும் மேலும் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற முயற்சியை தங்களிலே கொண்டவர்களாக இந்த நாட்களில் சம்பாத்தியங்களை சம்பாதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். எந்த சூழலிலும் மனநிறைவடையாதபடிக்கு ஓடி ஓடி சேர்த்துவிட வேண்டும் என்று சொல்லுகின்ற நோக்கத்தோடு இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே அந்த சூழலை நாம் மறுப்பதற்கும் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த உலகத்திலே உயர்ந்த அனுபவங்களில் மாத்திரமல்ல, இந்த உலகத்தின் தாழ்வான அனுபவங்களிலும் இடறுதலான அனுபவங்களிலும் வாழ்ந்திருக்கவும், இந்த உலகத்திலே அந்த வாழ்வை பெற்றுக்கொள்ளவும் நான் பழக்கப்பட்டேன் என்று சொல்லுகின்ற அனுபவத்தை பவுலடியார் நமக்கு கற்றுத் தருகிறார். வாழ்ந்திருக்கவும் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எல்லாவற்றிலும் இருக்கிறவைகளில் நான் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒவ்வொரு நாளும் நினைந்து பார்க்க வேண்டிய அனுபவங்கள் இதுவாயிருக்கிறது. இந்த உலகத்திலே குறிப்பிட்ட வசதிகள் வாய்ப்புகள் இருந்தால்தான் நான் ஆண்டவரை தேடுவேன் அல்லது ஆண்டவருடைய பக்கம் நிற்பேன். என்னுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் கடினங்களை நான் அனுபவிக்கிற போது இந்த உலகத்திலிருந்து ஆண்டவருடைய அன்பிலிருந்து நான் பிரிந்து போய்விடுவேன் என்று சொல்லுகிற நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக தருணங்களில் வருவதுண்டு. அப்படியல்ல, இந்த உலகத்தில் எச்சூழலிலும் நான் ஆண்டவருடைய பிரியமான பிள்ளையாய் வாழ்வதற்கு என் வாழ்வை அர்ப்பணிப்பேன் என்று சொல்லுகின்ற அனுபவத்தை நாம் இந்த உலகத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு திடனை, ஒரு நிறைவான அனுபவத்தை பவுலடியார் கிறிஸ்துவின் வழியாக நமக்கு உணர்த்துகின்றார். 1 கொரிந்தியருடைய புஸ்தகத்திலே 4வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரையிலும் நாம் பார்க்கின்ற போது அவருடைய திருப்பணி வாழ்வினுடைய அனுபவங்களை அங்கு சொல்லி இருக்கின்றார். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம், இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம் என்று சொல்லுகின்ற அனுபவத்தை சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தினுடைய 23வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரையிலும், கிறிஸ்துவின் ஊழியக்காரனாய் நான் புத்தியினமாய் பேசுகிறேன் என்று சொல்லுகின்ற காரியம் அல்ல. நான் இந்த உலகத்தில் அவ்வளவாய் பிரயாசப்பட்டேன், அநேகம் கிறிஸ்துவுக்காய் பாடுகளை அனுபவித்தேன் என்றாலும் இந்த சுவிசேஷ பிரயாணத்திலே நான் கிறிஸ்துவுக்காய் பட்ட பிரயாசம் ஒன்றும் வீணாய் போகவில்லை என்று சொல்லுகின்ற ஒரு அனுபவத்தையும் சுட்டி காண்பிக்கிறதை நாம் காண முடிகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலக வாழ்விலே நாம் மன நிறைவுடையவர்களாய் இருக்கிற போது ஆண்டவருடைய பலன், ஆண்டவர் நமக்கு அருளுகிற ஆசீர்வாதங்கள் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கும் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. நாம் வைக்கப்பட்டிருக்கிற உலகம் பல்வேறு குறைவுகளை முன்னிறுத்திய உலகமாயிருக்கிறது. பல்வேறு பாடுகளை நம் முன் நிறுத்துகின்ற உலகமாயிருக்கிற போது அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய பாடுகளின் அனுபவத்திலும் துன்பப்பட்ட, துயரப்பட்ட, வேதனைப்பட்ட, பாடுகளை சகித்துக் கொண்டிருந்த அனுபவத்திலும் கிறிஸ்துவுக்காய் தன்னை முன்னிறுத்தி மனநிறைவோடு வாழ்ந்தது போல திருச்சபையாகிய நாமும் இந்த உலகத்தில் வருகின்ற கஷ்டங்கள், பாடுகள், பின்னடைவுகளின் கூடாய் நாம் கிறிஸ்துவோடு மனநிறைவாய் வாழ அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக பவுலடியார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிற போது அவர் தம்முடைய நம்பிக்கையை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். அவர் கிறிஸ்துவின் மீது கொண்டிருந்த நம்பிக்கையை திருச்சபையாகிய நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு தைரியத்தை நம்முடைய உள்ளத்திலே அழகாக வெளிப்படுத்துகின்றார். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் படிக்கிற போது, நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று
எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும் என்று சொல்லுகிற வார்த்தையை சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்திலே என்னை நியமித்திருக்கிறதின் நோக்கத்தை நான் நிறைவேற்றுவதற்கு நான் கொண்டிருக்கிற நம்பிக்கையினூடாய் அவர் என்னை பலப்படுத்துவார் என்று சொல்கின்ற ஒரு விசுவாசமான அனுபவத்தை நமக்கு கற்பிக்கிறவராய் காணப்படுகின்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வாழ்வு என்பது நம்பிக்கையற்ற சூழலிலே கடந்து சென்று கொண்டிருக்கிறது. கடந்த மாதத்திலே நாம் எல்லாரும் எண்ணம் கொண்டிருந்தோம், கண்டிப்பாக இந்த மாதத்திலாவது ஆண்டவரை நாம் ஆராதிப்பதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும், ஆண்டவருடைய ஆலயத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட்டு சந்தோஷமாக விடுதலையாக ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி நான் ஆராதிப்பதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்று சொல்லுகின்ற விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு இருந்தோம். ஆனால் அந்த வாய்ப்புகள் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்படவில்லை. இந்த சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவரிலே கொண்டிருக்கிற தைரியம், ஆண்டவரிலே கொண்டிருக்கிற விசுவாசத்தில் சற்றேனும் தளராதவர்களாக நம்முடைய விசுவாச பயணத்திலே கிறிஸ்துவை முன்வைத்து நாம் நடக்கிற நடக்கையிலே இன்னமும் தேர்வதற்கு ஏதுவான அனுபவங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். ரோமாபுரியாருக்கு பவுலடியார் எழுதுகின்ற நிருபத்திலே 14வது அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்கிறார், நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம், ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லுகின்ற ஒரு நம்பிக்கையை ரோமாபுரியாருக்கு எழுதுகின்றார். அதாவது இந்த உலக வாழ்விலே நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லுகின்ற நன்மைகள் இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்படாவிட்டாலும் நாம் ஆண்டவரிடத்திலே கொண்டிருக்கிற நம்பிக்கையில், விசுவாசத்தில், பற்றுறுதியில் நாம் தொடர்ந்து நீடித்திருக்க இங்கு பவுலடியார் கற்றுத் தருகின்றார். முதலாவதாக அவர் செய்த ஒரு அனுபவம், மனநிறைவோடு எல்லா அனுபவங்களையும் அவர் தனதாக்கி கொண்டார். இரண்டாவதாக அவர் நம்பிக்கையோடு எதிர்பார்த்திருந்தவைகள் தனக்கு கிடைக்கப்பெறாவிட்டாலும் அதை தொடர்ந்து பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லுகின்ற விசுவாசத்திலே முழுமையான நம்பிக்கையாய் இருந்தார் என்று சொல்லி நாம் காண முடிகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாழ்ந்து வருகின்ற இச்சூழல் அநேக பொருளாதார நெருக்கடிகளை நமக்கு தந்து கொண்டிருக்கின்றது. தொழில் செய்கிறவர்களுக்கு அவருடைய பொருளாதாரத்திலே அவர்கள் மீண்டு எழுவதற்குரிய வாய்ப்புகள் இல்லை. எல்லாரும் இந்த நாட்களிலே திகைத்து நிற்கின்றோம். நம்முடைய நம்பிக்கை எல்லாம் குலைந்து காணப்படுகிறது. எப்பொழுது சுலபமான அல்லது எதிர்பார்க்கின்ற நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கும் அல்லது கிடைக்காதோ என்று சொல்லுகின்ற கேள்விகளோடு தொழில் செய்கிறவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அன்றாட கூலி பணிவிடைகளை செய்கிறவர்கள் எல்லாம் வேலைகள் கிடைக்குமோ கிடைக்காதோ என்று சொல்லுகின்ற அச்சத்தோடு காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். செய்தித்தாள்களிலே நாம் கேட்கிற செய்திகளை எல்லாம் பார்க்கிற போது நம்முடைய மனங்கள் எல்லாம் பதறுகிறது. சாப்பாடு கொடுப்பதற்கு ஆளில்லை, சாப்பாடு கேட்டு பெற்றுக் கொண்டதினாலே சொந்த பிள்ளைகளால் கொன்று போடப்பட்ட தந்தையினுடைய வாழ்வை குறித்து நாம் அறிய முடிகிறது. பிரியமானவர்களே, கொடூரமான நம்பிக்கையற்ற யாரையும் நம்புவதற்கு தகாத உலகத்திலே நாம் வைக்கப்பட்டிருக்கிற போது உங்களுடைய என்னுடைய விசுவாசம் இந்த உலகத்திலே நம்மை உண்டாக்கின கர்த்தரிடத்திலே இருக்க வேண்டும். அவரிடத்திலே நம்பிக்கை கொண்டு வாழுகிற போது அவரில் நாம் கொண்டிருக்கிற முழுமையான நம்பிக்கையினுடைய பலனாய் இந்த உலகத்திலே நம்மை பலப்படுத்தி நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார். பக்தன் ஒருவருடைய பாடலிலே இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. வேதனை, துன்பம், இன்னல்கள் எதுவும் என்னை இந்த உலகத்திலே இருக்காது, நான் ஆண்டவர் மீது பற்று கொண்டிருக்கிற போது என்று சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலக வாழ்வில் நாம் இழப்புகளுக்கு மேல் இழப்புகள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறாத அனுபவங்கள், இப்படிப்பட்ட சூழலிலே வைக்கப்படுகிற போது நம்முடைய உள்ளங்கள் குமுறுகின்ற, கண்ணீர் விடுகின்ற, கவலையோடு இருக்கிற சூழல்களில் எல்லாம் நீங்களும் நானும் ஆண்டவரை நோக்கி நம்பிக்கையோடு பயணிக்க, நம்முடைய வாழ்வை முன்வைக்க நாம் முன்வர வேண்டும். அலெக்சாண்டர்
மெக்கே என்று சொல்லுகின்ற தேவ மனிதர் 1876ஆம் ஆண்டிலே அவர் இந்த உலக வாழ்விலே அடியெடுத்து வைத்து தன்னுடைய 27வது வயதிலே ஆப்பிரிக்க நாடான உகண்டா என்று சொல்லுகின்ற அந்த தேசத்தை நோக்கி அவர் பயணம் செய்தார். ஆண்டவரை அறிவிக்க வேண்டும், ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிற அவருடைய ஆசை. அவர் எப்படியாக சொன்னார், ஆன்மாக்களுக்காக பற்றி எரியும் வைராக்கியத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஜெபித்து இயேசுவுக்காக தன்னை அர்ப்பணித்தவராக 27வது வயதிலே உகாண்டா தேசத்திற்கு நேராய் பயணித்து சென்றார். அவர் வெளியிலே சென்று கொண்டிருக்கிற போதே மிகுந்த காய்ச்சலினாலே பாதிக்கப்பட்டார். அந்த காய்ச்சலிலே மடிந்து போய் விடுவேன் என்று சொல்லுகின்ற அச்சத்தோடு நான் இருந்தேன். ஆனாலும் நான் கொண்டிருக்கிற வைராக்கியம் என் ஆண்டவரை ஜனங்களுக்குள் சொல்லி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிற என்னுடைய வைராக்கியம் கண்டிப்பாக நிறைவேறும் என்று சொல்லுகிற நம்பிக்கை எனக்குள் இருந்தது. நான் தொடர்ந்து பயணித்தேன். ஆப்பிரிக்க நாடான அந்த உகண்டா தேசத்திற்கு 230 மைல்கள் அடர்ந்த காடுகள் நிறைந்த இந்த பகுதியிலே நான் கடந்து சென்றேன். ஆண்டவரை நான் சுமந்து சென்றேன். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவனாக சென்றேன். இருள் நிறைந்த மூட நம்பிக்கை நிறைந்த அந்த தேசத்திலே கிறிஸ்துவனுடைய அன்பை சிறுக சிறுக சொல்லி கிறிஸ்துவுக்காய் அநேக ஆத்துமாக்களை நான் ஆதாயம் செய்தேன் என்று சொல்லுகின்ற ஒரு வைராக்கியமான ஆணித்தரமான விசுவாசத்தை கடவுளத்திலே கொண்டபடியினால் நான் ஆத்துமாக்களை ரட்சிப்புக்கு நேராய் வழிநடத்த தேவன் எனக்கு அருள் செய்தார். நான் என்னுடைய 41வது வயதிலே மடிந்து போகிறேன் என்று சொல்லுகின்ற அந்த அனுபவத்தை சரித்திர புஸ்தகத்திலே எழுதி வைத்துவிட்டு அவர் இந்த உலக வாழ்வின் ஓட்டத்தை முடித்தார். பிரியமானவர்களே, குறுகிய கால வாழ்வு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த குறுகிய கால வாழ்விலே இந்த உலகத்தின் மனிதர்களை நம்புவதை காட்டிலும் நம்மை உண்டாக்கின கர்த்தரிடத்திலே நம்பிக்கை கொள்வோம். இந்த உலகத்திலே நம்மை எதிர்த்து வருகின்ற சோதனைகள், வேதனைகள், இழப்புகள், கண்ணீர்கள், துயரங்களின் மத்தியிலும் ஆண்டவர் எனக்கு ஜெயம் தருவார் என்று சொல்லுகின்ற எண்ணங்களை நம்முடைய உள்ளங்களிலே உருவாக்குவோம். கண்டிப்பாக அந்த எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையாய் முடியும். அவருடைய இரக்கத்தாலே நாம் கண்டிப்பாய் ஆதரிக்கப்படுவோம். இந்த அலெக்சாண்டர் மெக்கே என்று சொல்லுகின்ற தேவ மனிதனால் அன்று சொல்லப்பட்ட சுவிசேஷ வார்த்தைகள், அவருடைய வைராக்கியமான சுவிசேஷ வார்த்தையினால் அவருடைய வார்த்தைகளை கேட்ட அநேகர் உகண்டா தேசத்திலே கிறிஸ்துவை ஏற்றவர்களாக மாறினார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் சூழ்கிற போது, துயரங்கள் நம்மை மேற்கொள்ளுகிற போது உலகத்திலே மனநிறைவோடு அதை ஏற்றுக்கொள்ளவும் நம்மை உண்டாக்கின கர்த்தர் இவைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்குரிய வாய்ப்புகளை, ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார் என்று சொல்லுகின்ற நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்விலே நடைபெறவும் நாம் அழைக்கப்படுகிறோம். அதற்காக தான் ஆண்டவர் பிலிப்பிய திருச்சபைக்கு பவுலின் ஊடாய் சொல்லுகின்ற இந்த வார்த்தை இந்த மாசத்திலே நமக்கு தருகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. துன்பங்கள் வருகிற பொழுது நாம் அதிருப்தியாயிருக்க வேண்டாம். நாம் நம்பி இருக்கிற கடவுள் அந்த துன்பங்களையும் துயரங்களையும் மேற்கொள்வதற்கு வாழ்வு தருவார். அவருடைய பலன் எனக்கு உண்டு என்று சொல்கின்ற நிலையிலே புதிய மாதத்தை நாம் தொடங்குவோம். புதிய மாதத்திலே எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை முன்னிறுத்துவோம். ஆண்டவர் இந்த உலகத்திலே உங்களையும் என்னையும் நமக்கு தருகின்ற வாழ்வையும் நேர்த்தியாய் தந்து நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய இறங்கையில் இருக்கின்ற ஆராதனை கீதங்கள் பாடல் புத்தகத்தில் 524வது பாடலை பாடுவோம். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே என்கிற 524வது பாடலை நாம் எழுந்து கரங்களை தட்டி பாடுவோம். Hallelujah.
எதிர்பார்த்தங்களும் எங்கள் எதிர்பார்ப்புகளும் இந்த உலகத்திலே கிடைக்காமல் போகிற தருணங்களில் மன நிறைவோடும் முழுமையான நம்பிக்கையோடும் இறைவனிடத்திலே நாங்கள் உறவு கொண்டு வாழ்கிற போது எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் நாங்கள் செய்ய எங்களுக்கு பலம் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி பரிசுத்த பவுலடியாரின் வாழ்வினூடாய் எங்களுக்கு புதிய மாதத்தில் நல்ல ஆலோசனை தந்த எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, நாங்கள் வாழும் இந்த உலகம் எங்களை சுற்றி இருக்கின்ற எல்லா விதமான அனுபவங்களும் நாங்கள் நம்பி ஏமாறுகிறதாய், நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாததாய், கலக்கத்தோடும் கண்ணீரோடும் பரிதவிப்போடும் ஆண்டவரை தவிப்போடும் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்வதற்கு ஏதுவாய் ஆக்கப்பட்டு இருக்கின்றன. ஆண்டவரே, பவுலடியாருடைய விசுவாச வாழ்வை குறித்து நாங்கள் படித்தோம், நாங்கள் தியானித்தோம். தன்னுடைய விசுவாச பயணத்திலே திருச்சபையை நிறுவி சுவிசேஷ பயணத்திலே தான் அனுபவித்த கஷ்டங்கள், துன்பமான அனுபவங்களை நாங்கள் திருமறையிலே படித்து பவுலடியாருடைய அந்த விசுவாச அறிக்கையை, இந்த உலகத்திலே என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன துன்பம் வந்தாலும் நாங்கள் மனநிறைவோடு வாழ வேண்டும், நாங்கள் எங்களை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து விசுவாசம் வைக்க வேண்டும். அப்பொழுது இந்த உலகத்தில் நாங்கள் சகலத்தையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லுகின்ற நல்ல விசுவாச அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு அருள் செய்தீரே அப்பா. நாங்கள் உண்மை நன்றியோடு போற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையில ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை செய்யும். ஆண்டவரே, நான் என்ன செய்வதென்று அறியாதவளாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். மாதங்கள் கடந்து சென்றே கொண்டே இருக்கின்றன, நாட்களும் ஓடோடி சென்று கொண்டிருக்கின்றன. நான் எப்படி வாழுவேன்? நான் எப்படி என் குடும்பத்தை நடத்துவேன்? நான் எப்படி என் எதிர்காலத்திலே என்னுடைய வாழ்வை நான் கட்டி அமைப்பேன்? எப்படி நான் இந்த உலகத்திலே வாழ முடியும் ஐயா என்று சொல்கின்ற கலக்கத்தோடு உம்முடைய பரிசுத்த முகத்தை நோக்கி பார்த்து வேண்டுதல் செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. தொழில்களிலே முன்னேற்றங்களை தாரும் ஆண்டவரே, வேலை வாய்ப்புகளை கொடும் ஆண்டவரே, இழந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான அனுகூலங்களை கொடுங்க ஆண்டவரே. மனுஷனை அல்ல, எங்களை உண்டாக்கின உம்மிடத்திலே அன்பு பிள்ளைகள் விசுவாசம் வைக்கிற போது விசுவாசத்தின் பலனை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாய் இந்த மாதத்தை கர்த்தர் ஆசீர்வாதமான மாதமாய், சந்தோஷமான மாதமாய் ஆண்டவரிடத்திலே நாங்கள் நம்பிக்கை கொண்டிருப்பதினாலே நாங்கள் இந்த உலகத்திலே வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவனுடைய நன்மையை அனுபவிக்கிற ஒரு மாதமாய் இந்த மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. அன்பு தெய்வமே, ஆண்டவரே, சென்ற ஒரு மாத காலமும் எங்களை அற்புதமாய் வழிநடத்தினவர். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு மணித்துளிகளும், ஒவ்வொரு நிமிடமும் எங்களை பத்திரமாக பாதுகாப்பீராக. ஆண்டவரே, வீடனுடைய கண்ணிகளுக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்களினுடைய தொற்றுகளுக்கும் எங்களை விலக்கி பாதுகாரும் ஐயா. மருத்துவர்கள் மருந்து பொருட்களை விட எங்களை இந்த உலகத்திலே உடனிருந்து பாதுகாக்கிற தேவன், எங்களை பராமரிக்கிற தேவன் இந்த உலகத்திலே எங்களோடு கூட இருந்து எங்களை வேதனைகளுக்கும் கண்ணிகளுக்கும் ஆண்டவர் இடறுதல்களுக்கும் எங்களை பாதுகாத்து எங்களை பராமரிப்பீராக என்று சொல்லி செபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் குண்டல் திருச்சபைக்காக நாங்கள் செபிக்கின்றோம். திருச்சபையிலே கர்த்தர் தந்திருக்கின்ற அனைத்து குடும்பங்களையும் கரங்களிலே நாங்கள் தருகின்றோம் அப்பா. எங்களுடைய திருச்சபையினுடைய குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவிமார்கள், கர்த்தர் குடும்பங்களிலே தந்திருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், வயோதிப பெற்றோர் ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். குடும்பங்களை நடத்துவதற்குரிய ஆலோசனைகளை, குடும்பத்தை நடத்துவதற்குரிய வருமானங்களை, பொருளாதாரங்களை, ஆண்டவரே, குடும்பத்தை நடத்துவதற்குரிய எல்லா விதமான அனுகூலங்களையும் கர்த்தர் பரத்திலிருந்து வழங்கி ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் அற்புதமாய் அதிசயமாய் வழிநடத்துவீராக. ஆண்டவரே, அன்றாட கூலி பணிவிடைகள் தொடர்ந்து ஆண்டவரை சொந்த தொழில் செய்து அரசு பணிவிடைகள் வரையிலும் வெளிநாடுகளிலும் பணிவிடைகளை செய்து வருகின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே கண்ணோக்கி பாரும். ஒவ்வொருடைய வேலை வாய்ப்புகளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுங்க. இந்த மாதத்திலே நன்மைகளை கண்டடையவும், உம்முடைய இரக்கத்தை அனுபவிக்கவும், உம்முடைய ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்விலை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்குள் மகிழ்வாய் வாழும் அனுபவமாய் இந்த
மாதத்தை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து கொடுப்பீராக. ஆண்டவரே, துன்பங்கள், பலவீனங்கள், சோர்வுகளின் உண்டாய் வாழ்கிறவர்கள் எல்லாரும் உம்மை பார்த்து இப்படியாய் சொல்ல வேண்டும், ஐயா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகின்ற தைரியமான வார்த்தையை சொல்லி இன்னமும் இந்த உலக வாழ்விலே உண்மையிலே விசுவாசமாய் வாழும்படியான அனுகூலங்களை கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே, வயோதிபர்களையும் ஆண்டவரே சிறு பிள்ளைகளையும் பல்வேறு வியாதிகளுக்கு விலக்கி, கடினங்களுக்கு விலக்கி, கண்ணீருக்கு விலக்கி ஆண்டவரை நீர் பாதுகாப்பீராக என்று சொல்லி செபிக்கிறோம். எங்கள் வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரின் மகிழும்படியான அனுபவங்களை நீர் தாரும். ஒவ்வொரு நாளும் வேத வசன எழுத்துக்களை படித்து தங்களுடைய உள்ளங்களில் எல்லாம் கிறிஸ்துவனுடைய அன்பை கற்பித்துக் கொள்ளவும், கிறிஸ்துவை போல இந்த உலகத்திலே நல்லுள்ளம் கொண்டவர்களாய், நல்லெண்ணம் கொண்டவர்களாய், ஆண்டவரை பிரியப்படுத்துகிறவர்களாய், பெற்றோருக்கு மகிழ்ச்சியான பிள்ளைகளாய் வாழ்வதற்கு ஏதுவான ஆசீர்வாதங்களை தாரும். படிக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே, படித்து பணிகளுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, படித்து பணிகளை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். பணிகளுக்காய் ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு நல்ல பணிகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, திருமண வாழ்வுக்காய் ஆயத்தப்படுகிற எங்கள் வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற நாளிலே நன்மைகளை கர்த்தர் கண்டடைவதற்கு ஏதுவான அனுகூலங்களை செய்வீராக. எங்களுடைய குடும்ப தலைவர்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, இந்த உலக வாழ்விலே மிகவும் கடினமான அனுபவங்களினுடாய் நாங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய பாதைகள் எல்லாம் இடுக்கவும் ஆண்டவரை கோணலுமானதாய் இருந்து கொண்டிருக்கிறது. நெருக்கமான இந்த சூழலிலே நாங்கள் எப்படி பயணிக்க முடியும்? எப்படி எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் கட்ட முடியும்? ஆண்டவரே, நாங்கள் கடினமான அனுபவங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற போது நீர் மாத்திரமே எங்களுக்கு தஞ்சம் ஐயா, நீரே எங்களுக்கு நம்பிக்கை ஐயா, நீரே எங்களுக்கு புகலிடம் அப்பா, நீரே எங்களுடைய குடும்பங்களை நாங்கள் நேர்த்தியாய் வழிநடத்துவதற்கு, நாங்கள் ஆசீர்வாதமான சூழ்நிலைகளை நாங்கள் கொண்டு செல்வதற்கு எங்களுக்கு நல்ல ஆலோசனை தாரும். எங்கள் வருமானங்களை ஆசீர்வதியும், எங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு அற்புதமும் அதிசயமுமான நன்மைகளை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தொழிலிலும் நீர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. அன்பு தெய்வமே, தூர தேசத்திலே பணி நிமித்தமாய் இருக்கிற ஆண்டவரை குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தூர இடங்களிலே வாழுகிற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாழுகிற இடங்களிலே கர்த்தருடைய அன்பை பெற்றவர்களாய் வாழும்படியான அனுகூலங்களை தாரும். ஆண்டவரே, குடும்பங்களிலே கர்த்தர் வாழ்வின் ஆதாரமாய் கொடுத்திருக்கின்ற ஆண்டவரை கால்நடைகளுக்காய், பறவை பட்சிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். கால்நடைகள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, கோழி முதலான உயிரினங்கள் ஒவ்வொன்றினுமாய் பலனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் நற்பலன்களை பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவான அனுகூலங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. அந்த ஆடைகள் உழைப்பதற்கு ஏதுவான நல்ல சரீர ஆரோக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் தாரும் ராஜா. எங்கள் ஆண்டவருடைய நன்மையினாலே நாங்கள் திருப்தி அடைவோம். ஜீவனுள்ள நாளெல்லாம் எங்கள் ஆண்டவரை நாங்கள் நன்றியோடு துதித்து வாழுகின்ற அனுபவமும் என்னுடைய வாழ்விலே தொடர்ந்து நீடித்திருக்க கர்த்தர் அனுகிரகம் தருவீராக. படிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்வுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு தற்சமயத்தில் இருக்கிற கடினமான சூழ்நிலைகள் மாறி போகவோ, சுமூகமான ஆண்டவரை கல்விச்சாலைகளை சென்று படிப்பதற்குரிய வாய்ப்புகளை பிள்ளைகள் பெற்றுக் கொள்வதற்கு அதை சீக்கிரத்திலே கர்த்தரை உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கின்றோம் ஐயா. அன்பு தெய்வமே, எங்களுடைய திருச்சபை சார்ந்தவர்களாய் பலவீனர்களாய் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பலவீன சரீரமுடைய ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும், திடப்படுத்தும். என்னுடைய வயோதிப தந்தை தாயரை கர்த்தர் திடப்படுத்துவீராக. ஆண்டவரே, ஒருவரும் ஆண்டவரை தீங்குக்கு உட்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் எல்லாரையும் உடைய செட்டைகளின் மறைவிலே மறைத்து இந்த மாதம் முழுமையும் பாதுகாரும். நாங்கள் எங்களை சுற்றிலும் இருக்கிற எங்களுடைய கிராமம், எங்களுடைய மாவட்டம், எங்களுடைய இந்திய தேசம், எங்களை ஆளுகிறவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எங்கள் எல்லாரையும் உடைய பரிசுத்த கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். நிந்தனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் கண்ணீருக்கும் கவலைக்கும் எங்களை நீங்களாக்கி எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நாங்கள் எல்லாவற்றையும் செய்ய பலன் பெற்றிருக்கிறோம் என்று சொல்கிற சந்தோஷத்தோடு உலகத்திலே நிறைவாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு அருள் தாரும். என்னுடைய திருச்சபையினுடைய மூப்பர்கள் என்னுடைய திருச்சபையை ஆண்டவரே ஜெபத்தோடு தொடர்ந்து வழிநடத்துவதற்குரிய அனுகூலங்களை உங்களுக்கு கொடுப்பீராக. திருச்சபையிலே தந்திருக்கிற ஆலய பணியாளர், ஒலிபெருக்கி அமைப்பாளர்கள், என்னமாக ஆண்டவரே என்னுடைய திருச்சபையிலே தந்திருக்கிற கிளைச்சங்க பொறுப்பாளர்கள் எல்லாரையும் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். உமது பணிவிடையை நாங்கள் பணிவாய் செய்கிற போது அதற்கு வேண்டிய பலனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய கரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். குறைவுகள் எங்களிலே உண்டு, நிறைவான வாழ்வுக்கு நேராக எங்களை வழி நடத்தும். நாங்கள் வருகின்ற நாட்களிலே நன்றி உணர்வோடு ஆராதித்து மகிமைப்படுத்துகின்ற நல்ல அனுபவங்களையும் ஆசீர்வாதங்களையும் குறைவான இந்த உலகத்தில் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழி நின்று வேண்டுகின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.
ஆமென். அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் இன்றும் இனிவரும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் தங்கியிருந்து நாம் ஆரம்பித்திருக்கிற இந்த மாதம் முழுமையும் நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்மை நன்மையாய் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.